அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 61, குறள் எண் 602. மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். தம் குடியை சிறப்புடைய குடியாக விளங்குமாறு செய்ய விரும்புகின்றவர் சோம்பலை சோம்பலாக கொண்டு முயற்சி உடையவராய் நடக்க வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருவர் தம் குடியை மென்மேலும் உயரச் செய்ய வேண்டுமானால் அவர் சோம்பலை தவிர்த்து சுறுசுறுப்புடன் முயற்சியுடனும் வாழ்ந்து அக்குடும்பத்தை முன்னேற செய்ய வேண்டும். இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். உதாரணத்திற்கு, ஒருவன் சோம்பலாக இருக்கிறான். அதனால் காலையில் எழுவது கிடையாது, படிப்பதும் கிடையாது, அவன் எந்த வேலைக்கும் செய்ய முடியவில்லை. அதனால் அவனுடைய குடும்பம் வறுமையில் வாடுகிறது. இன்னும் ஒருவன் காலையில் 5 மணிக்கு எழுந்து படித்து நன்றாக பட்டம் பெற்று முயற்சி செய்து நல்ல அரசு வேலைக்கு சென்று நல்ல தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துகிறான். இவங்க 2 பேருக்கும் உள்ள வேறுபாடை பாருங்கள். ஒருவன் சோம்பலாக இருக்கிறான், அதனால் அவன் குடும்பம் வறுமை அடைகிறது. ஒருவன் சுறுசுறுப்புடன் இருக்கிறான், சோம்பல் இல்லாமல், அதனால் அவன் குடும்பம் முன்னேறுகிறது. இதனைத்தான் தெய்வப்புலவர் உணர்த்துகிறார். இதை தெரிந்தால் நிச்சயமாக எல்லாருமே நல்லா இருப்போமே. சிந்திச்சு பாருங்கள். எல்லா மாணவர்களும் தயவுசெய்து சோம்பல் இல்லாமல் காலையில் 5 மணிக்கு எழுங்கள், படியுங்கள், உங்கள் கடமையை செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். சோம்பலின்றி சுறுசுறுப்புடன் இருந்தால் நிச்சயமாக தங்களுடைய வாழ்க்கை உயரும். அவர் ஏற்கனவே சில குறள்கள் சொல்லியிருக்கிறார், அதையும் நான் இப்போது சொல்லுகிறேன். அதாவது இந்த குறள்லாம் மிக முக்கியமான குறளுங்க. அதாவது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு பொறாமை, அவா பேராசை, வெகுளி கோபம், இன்னாச்சொல் கடிந்து பேசுதல், கடிந்து உரைத்தல். இவை 4 இந்த 4 குற்றங்களும் இல்லாதவன் அதாவது இந்த அறம் சார்ந்தவன் என்று சொல்லுகிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கிறார். உண்மையிலே எனக்கு கூட பணியில் இருக்கும் முன், இந்த திருக்குறளை படிப்பதற்கு முன், பணிமொழி இருக்கிறது கூட எனக்கு கூட கொஞ்சம் லைட்டாக அந்த பொறாமை குணங்கள்லாம் சில உண்டு. ஆனால் நான் இந்த திருக்குறளை படித்த பின், ஓய்வு பெற்ற பின் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேன். எனக்கு அந்த என்னவே வராது. அது அவனுக்கு விதித்த விதி. அவன் படித்த அவனோட முயற்சினால அவன் கிடைக்குது. நமக்கு கிடைத்தது இது. அப்படின்னு போயிட்டே இருக்கணும். பொறாமையே இருக்கக்கூடாது. பொறாமை தான் ஒருத்தனை அழித்தே விடும். நிச்சயமாக அழித்தே விடும். அந்த குடும்பத்தையும் அழித்து விடுங்க. உண்மை. நான் இதுக்காக திருவள்ளுவர் சொல்கிறதுக்காக சொல்லலை. நானே சில குடும்பங்களை பார்த்துருக்கேன். பொறாமைப்படுவான், கடைசியில் குடும்பமே அழிஞ்சு போயிடும். பொறாமை இருக்கவே கூடாது, கோபமும் இருக்கக்கூடாது. கோபம் கொள்வான், கோபத்தால் அவன் குடும்பமே அழிந்து போயிடும். அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள் இதை பின்பற்றுவாங்க. இன்னும் ஒரு குறளை சொல்கிறேன். அதாவது, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நன்னயம் செய்து விடார். ஒருத்தர் உண்மையிலேயே நம்மை பார்த்து என்ன செய்வான், எதுனாலும் தெரியல. நீங்கள் சொன்ன மாதிரி அழுக்காறு உடையவனாக கூட இருக்கலாம். நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு நமக்கு துன்பம் விளைவிப்பான். அந்த துன்பத்தை போக்க வழி என்ன என்று சொல்லார். அவனுக்கு நாம் நல்லதை செய்வதே அதை போக்க வழி என்று சொல்கிறார் தெய்வப்புலவர். இது எப்படி ஏற்றுக்கிறது பாருங்கள். அற்புதமாக சொல்கிறாருங்க. அவருக்கு கிடைத்த ஒரு அவர் மாதிரி ஒரு மனிதனே பிறக்கணுங்க. இன்னுமே பிறக்க மாட்டாங்க. அதோட மாற்றம் கிடையாதுங்க. நான் சொல்கிறேங்க, எழுதி வச்சுக்கிறேங்க. இனிமேல் நிச்சயமாக நீங்கள் பின்னாடி மாணவ செல்வங்கள் எழுதி வச்சுக்கிறோங்க. இன்றைக்கி இப்படி பரமசிவம்னு ஒரு எழுத்தாளர் சொன்னார். கணக்கலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று எழுத்தாளராக இருக்கிறார். அவர் டெய்லி தினமும் ஒரு குறள் சொல்வார். உங்கள் டைரியில் எழுதி வச்சுருங்க. இப்படி சொன்னார். திருவள்ளுவர் மாதிரி ஒரு மனிதன் பிறக்க மாட்டான்னு சொன்னார். உண்மையிலே எழுதி வச்சுக்கிறேங்க. நிச்சயமாக இருக்கிறார். அது மட்டும் மாற்றமே கிடையாது. அப்படி ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது.
அதனால் அப்புறம் இன்னும் ஒரு குறள் கூட இருக்கு. அதாவது கனியிரு இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தவற்று. இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. அதாவது ஒருவனிடம் பேசும்போது கடிந்து பேசாமல் இனிமையுடன் பேசினாள். அதுக்கு ஓமை என்ன சொல்கிறார் பாருங்க, கனி இருக்க, ஒரு பழம் இருக்க ஏன் நீ காயை சாப்பிட்ற? கனி இருக்க இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன அற்புதமான குரல்லாம் சொல்கிறார் அப்பா, மறக்க முடியாது. இந்த இப்போ என்ன சொல்கிறாரு, சோம்பலின்மையை சொல்கிறாரு. அந்த 2 வரியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மடின்னு வரும். பார்த்தீங்க எவ்வளோ அருமையாக அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதில் அசை இருக்குங்க. நான் எஸ்எஸ்எல்சி படிக்கையில் இந்த அசையை பிரித்து இதே தான் பிரிக்க சொல்லுவார் என்னுடைய தமிழாசிரியர். அது அப்படியே கரெக்டாக வருங்க அந்த அசையை பிரித்தோம்னா. அதனால் நான் நம்ம போல் நடுத்தர வயதுக்கு நான் சொல்ல விரும்பல. காரணம் என்னென்னா, நம்ம தெரிஞ்சவங்க ஓரளவு தமிழாசிரியர்கள் இதில் என்னுடைய நிறையா வர்றாங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் சொல்ல தேவையில்லை, அவங்க நடத்திக்கிட்டே இருப்பாங்க கிளாஸை. மாணவ செல்வங்கள் தான் இதில் சுதாரிக்க வேண்டும். மாணவ செல்வங்கள் சுதாரித்து மடி இல்லாமல் சோம்பேறித்தனம் இல்லாமல் சோம்பலாக இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். இந்தியா 2030 வல்லரசாக வேண்டுமானால் தங்கள் மாணவ செல்வங்களுடைய கையில் தான் இருக்கிறது. மாணவ செல்வங்கள் தான் இந்தியாவை வல்லரசாக்க முடியும். எப்படி ஏஜேபி அப்துல் கலாம் அவர்கள் இந்தியா 2025 வல்லரசாக முடியும் என்று சொன்னாரோ, அதனை நீங்களாவது செய்து காமிங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் பார்ப்போம்.